எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலில் ராகாப்பை குறித்து நம்ம சிந்தித்தோம். ராகாப்பு கடைசியில் என்ன காரியங்களை தெரிந்தெடுத்து அவள் அழிவிலிருந்து தப்பி கொண்டார். அவள் ராகாப் மாத்திரமல்ல, ராகாப்புடைய குடும்பமும் எப்படி தப்பி கொண்டது என்பதை குறித்து அநேக காரியங்களை சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் நோவாவை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அவனும் நோவாவும் பார்த்திங்கன்னா விசுவாச வீரர்களின் பட்டியலில் காணப்படுவதை நம்ம நன்றாக அறியலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஆரம்பத்துலேயும் வருது, முடிவுலையும் பார்த்திங்கன்னா விசுவாசம் வருகிறது. அவனுக்குள்ளே காணப்பட்டதான விசுவாசத்தை குறித்து இந்த தினத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த கால வேளையில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய விசுவாசம், நோவாவுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்பட்டது, நோவானுடைய விசுவாசத்தின் மூலமாக அவன் செய்த காரியத்தின் நிமித்தமாக எப்படிப்பட்டதான அழிவிலிருந்து தப்புனா, அதேமாரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் நமக்கு நேரிட இருக்கிறதான அழிவிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதான போக்கை உண்டு பண்ணுகிற காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில, அதாவது என்னென்னா, பூமியில் தேவன் பார்த்திங்கன்னா சகலத்தையும் சிருஷ்டித்தார், ஆனால் மனிதனையும் சிருஷ்டித்தார். அவனை என்னென்னா மனுஷனை செம்மையானவனாக தான் சிருஷ்டித்தார். ஆனால் அவனும் அநேக உபாயத்தந்திரங்களை தெரிந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் மனுஷனுடைய அக்கிரமம், அது பார்த்திங்கன்னா ஆதியாகமத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினதென்று கர்த்தர் கண்டு அதுக்காக வேண்டி விசனப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் பூர்வ பூமியையும் பார்த்திங்கன்னா அழிப்பதற்கு அவர் என்னென்னா சித்தம் கொண்டார் என்று பார்க்கணும். அதை வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். 11ஆம் வசனமோ 12ஆம் வசனமோ அழிக்க போறேன். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை மாம்சமான யாவரும் தங்களுடைய வழியை பூமியில கெடுத்து கொண்டிருந்தாங்க. அதனால வேண்டிய என்னன்னா, நான் ஜலப்பிரளயத்தினால நான் பூர்வ பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் என்னன்னா ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, இந்த பேழையின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்கிட்ட கூட அந்த நோவாவினுடைய பேழையை குறித்து கேட்டோன்னா அநேக காரியங்களை சொல்லுவார்கள். அதை குறித்து நம்ம என்னென்னா சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா, முதலாவதாக இந்த நோவா பார்த்திங்கன்னா ஜலப்பிரளயம் உண்டாவதற்கு முன்பாக தேவன் சொல்கிறார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா தேசத்தில் பார்த்திங்கன்னா மழையே கிடையாது. நோவா மழையை பார்த்ததே கிடையாது, அது வரைக்கும் மழை பெய்ததே கிடையாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்னென்னா தண்ணீரினால் அழிக்கப் போகிறேன், ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப் போகிறேன். அதனால வேண்டி என்னென்னா, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ காப்பாற்றப்படுவதற்காக, உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படுவதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க. நீ கொப்பேறு மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ணி அதில் அறைகளை உண்டு பண்ணி அதில் உள்ளம் புறமுமாக கீழ்பூசுன்றாரு. நீ என்னென்னா கொப்பேறு மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு, அதாவது பேழை என்று சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு போட்டு மாரி ஒரு காரியத்தை நீ உண்டு பண்ணு என்று சொல்லி, அதற்கு என்னன்னா நீளம் 300 முழம், அகலம் பார்த்திங்கன்னா
அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். இப்படி பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் அவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுமாரி பேழையை செய்ய சொல்கிறாரு. நோவா பார்த்தீங்கன்னா பேழையை செய்து கொண்டிருக்கிறான். பேழையை செய்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதிலேருந்து நோவாவுடைய விசுவாசத்தை நம்ம நன்றாக காணலாம். அதுக்கு முன்பாக அவன் மலையை பார்த்தது கிடையாது. ஆனாலும் தேவன் சொன்னதான வார்த்தைகளை, காணாதவைகளை குறித்து, விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் பாடுறங்க, ஐயோ இதுமாரி ஒன்று நடக்க போதான்னு சொல்லிட்டு பயபக்தி உள்ளவனாகி அவன் பார்த்தீங்கன்னா வேலையை உண்டு பண்ணுவதற்கு அவன் பார்த்தீங்கன்னா ஆயத்தம் பண்ணான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நன்றாக நினைக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேலை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது என்னென்னா சபைக்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது. இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்கு அது நிழலாட்டமாக காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நோவாவுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா சரி, ஆண்டவர் சொன்னார் எப்போவோ செய்யலான்னு என்று அவன் இருக்கல. அவன் பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா பேலையை செய்வதற்கு அவன் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி விசுவாசித்து அவன் பேலையை செய்வதற்கு முற்பட்டான். அவன் பேலையை செய்வதற்கு குறித்த நாட்களுக்குள்ளாக அவன் உடனே ஆரம்பித்து உடனே பேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று சடனாக இறங்கினதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அவனுடைய விசுவாசம்தான். அவன் பேலையை செய்வதற்கு மிகவும் தாமதமாக ஆகிக்கொண்டிருந்துச்சுன்னா அவனும் அவனுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கும். ஏனென்னா ஆண்டவர் பார்த்திங்கன்னா குறித்த நாளில் என்னென்னா ஜலப்பிரளயத்தை வர வச்சிருவார். அவர் அதுக்காக வேண்டி தாமதம் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொன்னார்னா அது என்னென்னா ஆண்டவர் சொன்னதை உடனே நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இவனுக்கு அதனால தான் நோவாக்கு என்னென்னா அந்த குறித்த காலத்துக்குள்ளாக உடனே நம்ம அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் பேலையை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா அறிவித்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இதே வண்ணமாக தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் காணப்படுறதான சபைக்குள்ளாக காணப்படுகிறதான பேழைக்குள்ளாக சபை என்றதான பேழைக்குள்ளாக காணப்படுகிறதான நமக்குள்ளாக தேவன் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்துக்கு நம்ம என்னென்னா உடனே நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கீழ்ப்படியலைன்னா அவருடைய வருகை நியாய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும் என்று தெரியாது. ரகசிய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. அந்த ரகசிய வருகையில் நம்ம கைவிடப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவோம். அதற்காக தான் என்னென்னா இந்த பேழை பார்த்தீங்கன்னா அதற்கு அடையாளமாக இருக்குது. அவன் பாருங்கள், விசுவாசத்தினால உடனே நம்பி உடனே அந்த காரியத்தை அவன் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா முற்படுகிறான். அது நிமித்தமாக அந்த ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு அவன் பார்த்திங்கன்னா தப்பிக்கொள்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கும் அநேக உபதேசங்கள், அநேக வார்த்தைகள், வசனங்கள், ரகசியவர்களை பிரவேசிப்பதற்காக எத்தனையோ காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போ இருக்கும், தேவனுடைய ரகசியவர்கள் எப்போ இருக்கும் என்று நம்ம தெரியாது. ஆனால் நாம் கைவிடப்பட்டவர்களாக போய்விடுவோம். முதலாவதாக இவனுக்குள்ளாக பார்த்திங்கன்னா அந்த விசுவாசம் உடனே பார்த்திங்கன்னா செய்ய வேண்டும் என்றதான ஒரு காரியத்துக்குள்ளாக காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதாவது என்னென்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதாவது ரகசிய வருகைக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா உலகத்தில் மகா உபத்திர காலம் 7 வருஷம் ஆரம்பிக்கும். மகா உபத்திர காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை நன்றாக அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் கொடுக்குறதான வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக நம்ம செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். தேவனுடைய சபையானது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இவன் எப்படி ஆயத்தமாக பேழையை செய்து ஆயத்தப்படுத்தினானோ அதேமாரி நாமும் பார்த்திங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு நாமும் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவதாக அவனுடைய விசுவாசம் பாருங்கள், கிரியையில் காணப்பட்டது. அவன் கேட்டுட்டு அப்படியே பேசாமல் இல்லை. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே காணப்பட்டதான விசுவாசம், அவன் பார்த்திங்கன்னா அந்த பேழையை அவன் ஒரு சமுத்திரத்துலேயோ எதுலேயோ அவன் உண்டு பண்ணலாம். அவன் பாருங்கள் தரையில் உண்டு பண்ணினான் என்று பார்க்குறான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்ப்போம்னா அவன் பார்த்திங்கன்னா பேழையை பார்த்திங்கன்னா தரையில் அவன் என்னென்னா உண்டு பண்ணினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய விசுவாசம் பாருங்கள். அவன் என்னென்னா அவன் நினச்சிருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை அனுப்பலைன்னா இந்த பேழை நம்ம செஞ்சது வேஸ்ட் ஆகிடும், எவ்வளோ நமக்கு செலவாகும், எவ்வளோ நமக்கு நஷ்டமாகும், இப்படி நம்ம பண்ணால் கூட அதை அந்த போட்டை நம்ம அப்படியே போட்டை அவன் கூட யூஸ் பண்ணிட்டு அது நஷ்டம் இல்லாதபடி அவன் காத்துக்கொள்ளலாம் என்று கூட அவனுக்குள்ளார தோன்றிருக்கலாம்.
ஆனால் அவனுக்குள்ளார அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. அவன் பார்த்திங்கன்னா தரையில் பார்த்திங்கன்னா போட்டை உண்டாக்கினான் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள் கப்பல் கட்டும் தொழிலாம் விசாகப்பட்டினத்துலலாம் இருக்குது. எல்லாம் பாருங்கள் ஆரம்ப பேசிக்லேருந்தே கடல்லேருந்து தான் அப்படியே வச்சு கப்பலை அப்படியே கட்டி அது மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மூலமாக அப்படியே கட்டி தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா போட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறதுலாம் இந்த மீனவர் போட்டு சும்மா சின்ன போட்டு அதை தான் என்னென்னா தரையில் செஞ்சு அதை லாரியில் கூட ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த போட்டை லாரியை வேணால் 100 லாரி வேணால் போட்டில் ஏற்றலாமே ஒழிய ஒரு போட்டில் ஒரு லாரியை கூட ஏற்ற முடியாது. ஒரு லாரி கூட ஒரு போட்டை ஏற்ற முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் அவன் பாருங்க அவனுக்குள்ளே உள்ள விசுவாசம் அவன் பாருங்க இதனால் என்ன வந்துடும்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் பார்த்திங்கன்னா தரையில் அவன் முதலாவதாக பாருங்க தரையில் தேவன் சொன்னதை பேழையை பார்த்திங்கன்னா உண்டு பண்ணினான் என்று பார்க்கலாம். இதெல்லாம் அவனுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா கிரியையில் காணப்பட்டு கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய வேலையை ஆயத்தப்படுத்துகிறதான நம்முடைய ஜீவியத்தில் நாமும் பார்த்திங்கன்னா இந்த பேழைக்குள்ளாக இருந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை நம்ம கட்டி எழுப்புகிறதான ரகசிய வருகைக்கென்று கட்டி எழுப்புகிறதான தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்துக்குள்ள நம்ம கீழ்ப்படுகிறோம், எத்தனை காரியத்தில் நம்ம சந்தேகப்படுகிறோம், நமக்குள்ளார அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேருக்குள்ளாக ஆண்டவருடைய வருகை இருக்காது. நம்ம இப்போ அது இன்னும் சிலருக்கு என்னென்னா இப்போல்லாம் இருக்காது. அவங்க அறிக்கையே என்னென்னா இப்போல்லாம் இருக்காது. நான்லாம் என்னென்னா பேரம்பேத்தி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இருக்கணும் இன்னும் அநேருடைய அறிக்கையெல்லாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்குறதான அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வருகைக்கு பார்த்திங்கன்னா ஆயத்தமாகப்படுத்துவதற்கு இது அடையாளமாக காணப்படுகிற. அவன் பாருங்க தரையில் பேழையை அவன் உண்டு பண்ணினான். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய வசனம் சொல்கிறது வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போனார். அதே வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேயும் பாருங்கள் இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னதான தேவனாகிய கர்த்தரை சந்திப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை எப்படி கட்டி எழுப்புகிறோம்? இந்த உலகத்தில் தான் நம்ம காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து பயபக்தி உள்ளவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஆவிக்குரியதான ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டி எழுப்புகிறோமா? அதே நேரத்தில் ஜலப்பிரளயம் வராது, அழிந்து போகாது என்று அநேக ஜனங்கள் பார்த்திங்கன்னா ஏமாந்தது போல் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவனுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா அவன் பாருங்கள் தரையில் அவன் அந்த பேழையை உண்டு பண்ணினான் என்று பார்க்குறான். மூன்றாவதாக அவனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேழையை உண்டு பண்ணுவதற்கு அவனுடைய விசுவாசம் பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளோ ஜாமான்கள் தேவைப்பட்டிருக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவு ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும். அவன் பாருங்கள் ஒரு பேழையை உண்டு பண்ணணுன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன காரியத்தை வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஆளை கூப்பிட்டா கூட ஆள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வந்தால் 4 நாளைக்கு வரதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான சூழ்நிலையில் காணப்படும் பொழுது அவனுக்கு பாருங்கள் ஒரு பக்கம் பணம் வேற வேணும். அவன்கிட்ட எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. அவன் ஆனால் வசூல் பண்ணதாக சரித்திரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அவன் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு பேழையை உண்டு பண்ணுவதற்கு எப்படியும் ஒரு பொறியாளர் இன்னும் அநேக ஜனங்களை வைத்து தான் பார்த்திங்கன்னா அவன் இவ்வளோ பெரிய பேழையை அவனால் உண்டு பண்ண முடியும். ஆனாலும் என்னென்னா விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் எப்படி செய்வார் என்று சொல்லி அவன் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான பேழையை உண்டு பண்ணினான். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அதாவது என்னென்னா பேழையை உண்டு பண்ணினவர்கள் ஒருவேளை ஒரு 500 பேரோ 600 பேரோ சேர்ந்து மொத்தத்தில் என்னென்னா அவ்வளோ வேலை பார்த்துருக்கலான்னு வச்சுக்கோங்க. அந்த 500 பேர் கூட பார்த்திங்கன்னா அந்த பேழையின் மேலே நம்பிக்கை வைக்காமல் ஒருத்தன் கூட உள்ளார பிரவேசிக்கலை. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் அதே காரியம்தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் சபைக்குள்ளார பாருங்கள், அதாவது என்னென்னா ஆண்டவருடைய ரகசிய வருகிறது என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம், சில காரியங்களெல்லாம் செய்கிறோம், நம்மளும் சபைக்கு இதெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அதை விசுவாசிக்க நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான வார்த்தையை நம்ம நம்பி ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் என்னென்னா பணம் தான்.
அதாவது என்னென்னா கூலிக்காக நம்ம வேலை பார்த்தோம், அவ்வளோதான். கூலிக்காக நம்ம வேலை பார்த்தோம், நம்ம பணத்தை பெற்றுக்கொண்டோம், போகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வர முடியாதபடிக்கு சம்பாத்தியம் பணம் பணம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு 3 மணி நேரம் கூட தேவனுடைய சமூகத்தில் செலவு பண்ணுவதற்கு நம்ம யோசனை பண்ணி கொண்டு இருப்போமே. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நமக்குள்ளார ஆண்டவரை குறித்ததான எப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கிறது? ஆண்டவரை குறித்ததான எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? அதே நேரத்தில் ஆண்டவரை குறித்த, அதாவது ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றதான ஆர்வம் நமக்குள்ளே எப்படி இருக்கிறது என்பதை நாமே சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொன்னாலுமே பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சால் வராங்க, இல்லாட்டி பேசாமல் இருந்துக்கிறாங்க. நமக்கு என்னன்னு, அதாவது என்னென்னா யார் கேட்க போகிறா, யார் இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்தி கொண்டு அவங்க என்னென்னா பணம் சம்பாதிப்பதிலேயே இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் காணப்பட்டு கொண்டிருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க மேல் அதிகாரிகள் கீழ்ப்படியணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்கிறாங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களே ஆண்டவரே பார்க்குறாரு. நீ உனக்கு எல்லா டைமும் கிடச்சி மற்ற நாள்லெல்லாம் எங்கெங்கெல்லாமோ நீ திரியிற, எங்கெங்கெல்லாமோ லீவை போட்டுட்டு போகிற, எங்கெங்கெல்லாமோ எல்லா காரியத்தையும் பண்ணுற, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு கூட வர முடியலன்னா இந்த பேலையை செய்தவர்கள் நிலைமை தான் நமக்கும் நேரிடும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அவங்க பாருங்க பேலையை செய்தது உண்மை. இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் பாருங்கள் சர்ச்சுக்கு அநேக காரியங்கள் செய்வாங்க, சர்ச்சை கட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லா காரியங்களுமே பண்ணுவாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அதன் நிமித்தமாக நாம் அவருடைய வருகையிலேயோ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. அப்படி வசனமே கிடையவே கிடையாது. நீ அவரை ஆராதிக்கணும்னா நீ ஆராதிச்சு தான் ஆகணும். அதுக்காக தான் ஒன்று என்னென்னா உண்டு பண்ணினார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்காக தான் என்னென்னா நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டுவிட்டு நான் கத்தற்காண்டி அரிய பெரிய அநேக காரியங்களை நான் செய்கிறேன் என்று இன்றைக்கி ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா சுய திருப்தியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு இந்த நோவானுடைய பேலை பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் எச்சரிப்பாக இருக்கிறது. அந்த பேலையை செய்தவர்கள் ஒருத்தங்க கூட பார்த்திங்கன்னா உள்ளே பிரவேசிக்கவில்லை என்பதை பின்னாடி போக நம்ம சிந்திக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நாலாவதாக பார்த்திங்கன்னா, இந்த பேலையை உண்டு பண்ணுவதற்கு தேவன் பார்த்திங்கன்னா அளவுகளை கொடுத்தாரு. அந்த அளவு ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், 300 முழம் நீளம், 300 முழம் அகலம், 50 முழம் உயரம், 30 முழம்னு பாட்டு. இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். தேவனுடைய, அதாவது என்னென்னா தேவன் கொடுக்குறதான அளவின்படி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தேவன் அதை தான் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பார். மோசையிடம் கூட பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் பொழுது கூட அவனுக்கும் பார்த்திங்கன்னா அளவுகளை எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாரு. கரெக்டாக கொடுத்து நீ இந்த அளவின்படி தான் செய்யணும், திரையெல்லாம் இப்படி தான் இருக்கணும்லாம் எல்லா அளவையும் கொடுத்து தேவன் நம்மிடத்தில் அதை ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறாரு. இவன் ஒருவேளை நினச்சிருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் சில காரியங்களை செய்வாங்க, ஆமாம் அதை எப்படி செஞ்சேன், நான் இந்த உலகத்தில் சொல்கிற மாரி போத்திட்டு படுத்தானா படுத்துட்டு போத்தனா நான் எப்படியும் போர்வை மேலே தான் கிடக்குன்னு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கறது கிடையாது. சிலர் என்னென்னா ஒரு 2 அடி கூட போனால் என்னென்னு, அவன் 2 அடிலாம் கூட வச்சுருந்தானா அது என்னென்னா முழுகி போய் அவனும் அழிஞ்சு போயிருப்பான். ஆனால் தேவன் சொன்னதானே அதே அளவின்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக அவன் பேரையை உண்டு பண்ணினான். ஏனென்றால் கடைசியாக கர்த்தர் கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான் என்று அந்த கடைசி வசனம் இருக்கும். அவன் பாருங்கள் தேவன் என்னென்ன அதேமாரி பாருங்கள் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணின பொழுது கர்த்தர் பார்த்தா அதே அவர் சொன்ன அளவின்படி சரியாக நேர்த்தியாக செய்திருந்தான் என்று மோசையை குறித்து சொல்லப்பட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது என்னென்னா இது நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது பேலைக்கு அடையாளமாக காணப்படுறதான சபையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உபதேசமாக நாம் பண்ணுகிற உபதேசமாக பண்ணக்கூடியதான சபையில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபதேசத்தை என்னென்னா பிரிக்கிறவர்களாக, அதே நேரத்தில் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அப்படி ஜீவிக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படவே கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, நீலாங்கலாம் ஆதியாகமம் 6:15 16 சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள் 2 கொரிந்தியர் 2:17 சொல்கிறாரு, அநேகரை போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் போதியாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும்
தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய பேலை என்கிறதான சபையில் காணப்படுகிறதான தேவனுடைய பிள்ளை இருக்கிறதான சபையில் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் ஏன்னா பேசுகிறோம். நீங்கள் எல்லாம் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கக்கூடியதான அந்த சபையிலிருந்து உங்களுடைய ஆவிக்குரியதான ஜீவித்தை நீங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஊழியக்காரர்களும் பார்த்திங்கன்னா அந்த உபதேசத்தை பூரண உபதேசத்தை வசனமாக போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா இந்த அளவு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு. அதே 2 Corinthians 4:2 வாசிங்க. அதில் பாருங்கள், அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சிலர்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து பாருங்க, தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் பாருங்க, சத்தியத்தை சத்தியமா நாங்க வெளிப்படுத்துறோம்னு அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதனால நாங்க எங்களை உத்தமர் என்று நாங்க என்னன்னா விளங்க பண்ணுகிறோம். உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அதனால் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நிமித்தம் சத்துருவானன் என்றதான வார்த்தையும் பிரகாரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நம்ம பேசணுன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா போய்விடுகிறார்கள். இது என்னென்னா நம்மளை தான் தாக்குற மாதிரி இருக்கு, நம்மளை தான் பேசுகிற மாதிரி இருக்குன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடியதான ஊழியருக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா, நீ அவருடைய எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். வெளிப்படுத்தல பாருங்கள், வெளிப்படுத்தல் 22:18 19 பாருங்கள், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை அவர் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எதையாகிலும் எடுத்து போட்டார். இன்னைக்கு பாருங்க, அநேகர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சில காரியத்தெல்லாம் எடுத்து போட்டுருது. ஏன்னா இது நிமித்தமாக ஜனங்கள் இடறிடுவாங்க, நமக்கு கூட்டம் இருக்காது, நமக்கு இன்னும் மற்ற காரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சிலர் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு பேசுவதை நம்ம நன்றாக அறியலாம். அதே நேரத்தில் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வசனத்தோடு சில காரியத்தை கூட்டி பேசுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை உள்ளதென்று சொல்லுங்கள்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரியத்தை என்னென்னா உள்ளதா சொல்லுங்கள், இல்லாததை இல்லாதன்னு சொல்லுங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை அதில் எதுக்கு ஒன்றை கூட்டணும் குறைக்கணும்? இவ்வளோ வசனம் தேவன் கொடுத்துருக்கிறாரு, அந்த வசனத்தின்படியே நம்மளால் ஜீவிக்க முடியல. இதில் போய் நீ என்னத்தை கூட்டிகிட்டு இருக்கிற? அதே நேரத்தில் இந்த வசனத்துலேருந்து ஏன் குறைக்கிற? அப்படியே குறைக்கிறதா இருந்தால் ஆவியானவர் அப்போவே குறைச்சி நமக்கு ஒரு சின்ன புக்காக கொடுத்துருப்பாரு. எதுக்கு? எல்லா வசனமும் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று பார்த்திங்கன்னா ஜோடியாக உள்ள வசனம் தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இது என்னென்னா, அதாவது என்னென்னா உபதேசம் என்னென்னா கலப்பாய் போதிக்கிற உபதேசத்தில் நம்ம இருப்போமானால் நம்ம பார்த்திங்கன்னா ரகசிய வரிகளை பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கீங்க, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர்லேயோ இல்லாட்டி வேறு ஒரு சூழ்நிலை நிமித்தமாக வெளியூரோ வேறு எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் போகிறதான சபையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையில் போய் தான் நீங்கள் ஐக்கியமானீங்கன்னா தான் உங்களுடைய ஆவிக்குரியதான ஜீவியம் கட்டி எழுப்பப்பட முடியும், நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாக முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்கிறார். யூதா 3 பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீ தைரியமாய் போராட வேண்டும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வசனங்களுக்கெல்லாம் நம்ம நிற்கணும்னா நமக்கு உள்ளார விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா தைரியமாக போராடக்கூடியதாக காணப்பட வேண்டும். கடந்த நாட்களில் நாங்கள் அதை தான் சிந்தித்துட்டு இருந்தோம். பைபிள் ஸ்டடியில் பார்த்திங்கன்னா யூதா அதிகாரத்தை தான் நாங்கள் சிந்தித்துட்டு இருந்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிற விசுவாசமாக காணப்படுகிறதா? காரியத்துக்காக வேண்டி மாத்திரம் தேவனை நம்பி நம்ம வந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகும் வரை அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவன் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா கிருபையை தருவார். விசுவாசமும் கிருபையும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. இந்த காரியத்தை செய்வதற்கு
தேவனுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நோவாவுக்கு தேவனுடைய கண்கள் கிருபை கிடைத்தது நிமித்தம்தான் அவனால் அந்த அவனுக்குள்ளே காணப்பட்ட விசுவாசம் இரண்டும் சேர்ந்தது நிமித்தமாக தான் அவனால் அந்த காரியத்தை அவனால் செய்து முடிக்க முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைய கிருபையானது தகுதி இல்லாதவர்களையும் தகுதியாக்குவது தான் பார்த்திங்கன்னா கிருபை. அவனால் பார்த்திங்கன்னா செய்ய தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனால் செய்யக்கூடியதான சாமர்த்தியத்தை தேவன் கொடுத்து அப்படிப்பட்ட கிருபை அவனுக்கு கொடுத்தது நிமித்தம்தான் அந்த நாட்களில் பாருங்கள் நோவா மாத்திரம்தான் இருந்தானா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்குள்ளார விசுவாசம் காணப்படுமே, ஆனால் அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் கிருபையை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் நம்ம பெற்றோன்னு பார்க்குறோம். பாருங்கள், அவர் மூலமாக யாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசனை பெற்று நிலை கொண்டிருந்து பாருங்கள், அதாவது என்னென்னா அவர் மூலமாக தான் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நம்ம என்னென்ன பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய விசுவாசத்தினால தான் அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது நம்ம நன்றாக அறியலாம். அதோடு மட்டும் இல்லாமல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டது. இது பாருங்கள், கிருபையும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று சேர்ந்தவை என்றதான அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நமக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே தேவன் கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய மத்திய 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு, கடுகு விதையளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னா அது என்னன்னா கூடும் என்று அவர் சொல்கிறார். உங்களால் கூடுன்றாரு. யாருன்னா யாராலையுமே நமக்கு அந்த விசுவாசம் மாத்திரம் கடுகு விதையளவு இருந்தாலும் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அது முழுமை பெற்ற விசுவாசமாக காணப்படுமையானால் நம்ம என்னென்னா எந்த காரியத்திலையும் பார்த்திங்கன்னா ஜெயம் எடுக்க முடியும், நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இந்த நோவாக்குள்ளார அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது நிமித்தம்தான் அவனால் பேழையை பார்த்திங்கன்னா கட்டி முடிக்க முடிந்தது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய வேதத்தில் இன்னும் பார்த்திங்கன்னா விசுவாசத்தோடு காணப்பட்டவர்கள் வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா பிராசிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் காணப்பட்டுச்ச ஒழிய அவர்கள் யாரும் பார்த்திங்கன்னா கீழே போகவே இல்லை. உதாரணத்துக்கு கூட பாருங்கள், நகோமியை நாடி தேடி வந்ததான மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்து பாருங்கள், அவள் என்னென்னா ஆண்டவர் தேவனாகிய கர்த்தரை அவள் தரிசித்து நடவில் அவள் என்னென்னா விசுவாசித்து தான் பார்த்திங்கன்னா அந்த தேவனை நம்பி வந்தா. ஆனால் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா போவாசின் மூலமாக அவர் போவாசினுடைய கண்களில் பார்த்திங்கன்னா அவருக்கு கிருபை கிடைத்தது என்று பார்க்குறோம். அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா அவளுடைய குடும்பம் கட்டப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் அதை செய்யத்தக்கதான கிருபையையும் பார்த்திங்கன்னா தேவன் தருவார். இந்த காலவேளையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நன்றாக ஆராய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நோவா விசுவாசம் உள்ளதான தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை அவன் பாருங்க, ஒரு பக்கம் அவன் பேலையை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையை போய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். இந்த கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷமாக அவன் கிட்டத்தட்ட பிரசங்கம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவன் பாருங்க வேத வசனத்தை போய் பேசுகிறான். என்னென்னா இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது, இந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்பட போகிறது, அதனால் நீங்கள் என்னென்னா தப்ப வேண்டுமானா நீங்கள் எல்லாம் இந்த பேழைக்குள்ளார உள்ளார வந்துருங்கன்னு சொல்லிட்டு இதை தான் அவன் பிரசங்கிட்டான். பேழைக்குள்ளார தான் வர சொன்னான். அவன் என்ன அங்கே ஏதாச்சும் பெருசாக சாதிக்க சொன்னானா, இல்லாட்டி அவன் ஏதாச்சும் பணத்தை கொடு பொருளை கொடு, இல்லாட்டி இதுக்குள்ளார வரதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு, இது மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று சொன்னானா.
பேழைக்குள்ளார நீங்கள் பிரவேசிங்க. நீங்கள் தப்ப வேண்டுமானால், உங்களுடைய குடும்பம் தப்ப வேண்டுமானால், நீங்கள் இப்படிப்பட்ட பேழைக்குள்ளார வந்து பிரவேசிங்கள் என்று பிரசங்கம் பண்ணினா, ஆனால் அந்த பிரசங்கத்தை ஒருத்தன் கூட பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் பாருங்க, சபையாகிய இந்த பேழை பார்த்தீங்கன்னா இன்றும் பாருங்க, சபையில் உள்ள ஜனங்கள் இன்னும் அநேக சுவிசேஷ வார்த்தைகளை நம்ம அறிவித்து கொண்டே இருக்கிறோம். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறாரு. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய ஆத்மா ஒரு நல்ல இடத்துல ஒரு இளைப்பாறக்கூடியதான வாழ்க்கையை நீங்கள் தெரிந்தெடுத்துக்கலான்னு சொல்லி நம்ம சொன்னாலும், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பவன் ஒரு கூட்டம் இருக்கிறது, தடுக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு என்னென்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அது எப்படி? நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய சமுதாய கோட்பாடு என்ன, நம்ம இருக்கிறத நம்மளை சேர்ந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர் இருக்காங்க, இதை தான் பார்த்து கொண்டே இருக்கிறார்களே ஒழிய தாங்கள் ஒரு அழிவு நின்று தப்ப வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக தண்ணீரினால் இந்த பூர்வ பூமி அழித்தார். இரண்டாவதாக அவர் சொல்லிட்டாரு, இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு. இந்த பூமி பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக அழிக்கப்படுவதற்கு அக்கினியினால தான் அழிக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் அங்கங்கே வெள்ளம் வருகிறது, அங்கங்கே அழிக்கப்பட்டிருக்காங்க. பழையபடி என்னன்னா நோவாவின் நாட்கள் நடந்தது போல ஜலப்பிரளயம் வரும்னு, ஜலப்பிரளயத்தினால் ஆண்டவர் பூர்வ பூமியை அழிக்க மாட்டேன் என்று அப்போ உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இன்னும் அவர் அழித்தார்னா பார்த்தீங்கன்னா அக்கினியினால் அழிக்க போகிறார். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் உங்களோட குடும்பங்களும் தப்ப வேண்டுமானால் நீங்கள் இப்படிப்பட்டதான சபையாகிய பேழைக்குள்ளாக வந்து நீங்கள் என்ன காப்பாற்றப்படுங்கள் என்று இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது என்னென்னா டிவி மூலமாக போய் கொண்டிருக்கிறது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பில்ஸ் மூலமாக போய் கொண்டிருக்கிறது, இன்னும் நற்செய்தி கூட்டங்கள் மூலமாலாம் போய் கொண்டிருக்குது. ஆனாலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா காணப்பட்டு கொண்டிருக்குது. அந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் ஏமாற்றப்படும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்க, அதனால தான் பாருங்க இந்த அதாவது என்னன்னா அழிக்கப்படுகிறது என்பதை குறித்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள. அதுதான் 1 பேதுருல அவர் எழுதுகிற 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு கூட்டம் அதாவது என்னென்னா ஏற்றுக்கொள்ளாமல் அழிக்கப்பட்ட அந்த கூட்டத்தை குறித்து அங்கே அவர் சொல்கிறார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது பாருங்க, கீழ்ப்படியாமல் போய் செத்து போன அந்த ஆவிட்ட போய் ஆண்டவர் என்னென்னா பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் உயிர் தந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா போய் என்னென்னா அந்த ஆவிகள் என்னென்னா ஆண்டவராக இயேசுவை அவ்வளோதான் அப்படியே அழித்தலாம்னு நினச்சிச்சு. ஆனால் என்னென்னா நான் ஜெயம் கொண்டு விட்டேன் என்று சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிலாம் என்னென்னா இந்த ஆவிங்க தான் நோவாவின் காலத்தில் உள்ளதான கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அதில் பாருங்கள், சிலர் ஆகிய 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள். பாருங்கள், ஒரு பெரிய ஊர்னா எத்தனை லட்சம் ஜனங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவன் எல்லாருக்கும் தான் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பமும் மாத்திரமே காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதெல்லாம் பாருங்கள், பூர்வத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று சொல்லப்பட்டது. நம்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படியாமல் போனோன்னா நம்முடைய நிலைமையும் இப்படி தான் இருக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய கீழ்ப்படிதல் வேத வசனத்துக்கு எப்படியாக நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பதை இந்த பேழையானது நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறது. நாம் என்னென்னா வார்த்தைக்கு வசனங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம என்னென்னா காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை அதனால்தான் இன்னும் பார்த்திங்கன்னா சிலர் பாருங்கள், சிலர் அநேக பாவங்கள் செய்கிறாங்க. சிலர் என்னென்னா அநேக தவறான வழியில் போனாலும் தேவன் என்னென்னா நீடிய பொறுமை. நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா சடனாக தண்டிக்கிற தேவன் இல்லை. அவர் பாருங்கள் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். பாருங்கள், பேழையை உண்டு பண்ணுறான், பேழையை செய்தான், 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீடிய பொறுமை. இன்றைக்கும் பாருங்கள், சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அநேகர் பாருங்கள், இயேசு சீக்கிரமாக வருகிறான்னு தான் நானும் கேட்டுட்ருக்கிறேன். என்னன்னா சிறு வயதுலேருந்தே கேட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா ஒரு 60 வயசு ஆகிப்போச்சு. ஆனாலும் என்னென்னா ஆண்டவர் வந்தது இல்லைன்ட்டு அநேகர் பார்த்திங்கன்னா முறுமுறுத்து தேவனுடைய வழியை விட்டு விலகி போனவர்களாக இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் என்னென்னா நீடிய பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா
தேவனுடைய வருகைக்கு தாமதம். மற்றபடி என்னென்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகை குறித்து தாமதியாமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துலலாம் அதாவது என்னென்னா என்னென்னா முடிவு உண்டாகும்னா சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு முடிவு உண்டாகும். அப்படி தான் வசனம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், சில இடத்துல அறிவிக்கப்படாத நிமித்தமாக தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் அப்படியே தாமதித்து கொண்டிருக்கிறார். இல்லாட்டி எப்போவே பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கும். அநேக தேவதாசருடைய ஜெபத்தின் நிமித்தமாக, அநேகருடைய வேண்டுதல் நிமித்தமாக அது பார்த்திங்கன்னா தாமதமாகி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆனாலும் நமக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரியதான ஏக்கம் அந்த ரகசிய வரிகளை போக வேண்டும், அதில் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றதான அந்த எண்ணம் நமக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நம்ம இப்படிப்பட்டதான சபையாகிய பேழைக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோமே, நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவன் பாருங்கள், பேழையை உண்டு பண்ணினா பேழைக்கு பார்த்திங்கன்னா ஒரு திறந்த வாசலை பார்த்திங்கன்னா அவன் வைத்திருந்தான். ஜலப்பிரளயத்திலிருந்து தப்புவதற்காக அவங்க பாருங்கள், அவன் பார்த்திங்கன்னா அந்த பேழைக்கு ஒரு வாசலை வைத்திருந்தான், ஒரு திறந்த வாசலை வைத்திருந்தான். ஆனால் திறந்த வாசலை வைத்திருந்தும் அவன் போதித்தும் ஒருத்தர் கூட பார்த்திங்கன்னா அதில் பிரவேசிக்கவில்லை என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை எவ்வளோ பரிதாபமான நிலைமை. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம சபையாகிய இப்படிப்பட்டதான பேழைக்குள்ளேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா வாசல் என்னென்னா ஆண்டவராகிய இயேசு தான். யோவான் 10:9 வாசிங்களேன். அங்கே பாருங்கள், நானே வாசல், ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியலாம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு தான் ஒரே வழி, அவர் தான் வாசல் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் தான் ரட்சிக்கப்படுவான். மற்றபடி என்னென்னா இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரியாளுடைய வணக்கம் இன்னும் மற்றுமுள்ள காரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா அடுக்கிப்பட்டுருது. அந்த எல்லாம் வாசல் கிடையாது. அந்த வாசல் வழியாக போனால் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை தான் பார்த்திங்கன்னா அது குறிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம ஆண்டவராக இயேசு தான் பார்த்திங்கன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதான வாசல். அந்த வாசலுக்குள்ளாக நம்ம உட்பிரவேசித்தா உள்ளும் புறமும் கண்டு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை நாம் கண்டடைய முடியும், நாம் ரட்சிக்கப்பட முடியும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையை இப்படிப்பட்டதான வாசலுக்குள்ளாக பிரவேசிக்காதவர்கள் யாராவது இருந்தால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவராக இயேசு தான் வழி, சத்தியம், ஜீவன். அவர் வழியாக தான் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமே ஒழிய என்னால் எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய மற்றபடி என்னென்னா உலக பிரகாரமாக காணப்படுவது எல்லாம் பார்த்திங்கன்னா வாசல் என்பது கிடையாது. அதுலேயே 10 மேல் வசனத்தில் பாருங்கள் சொல்லியிருப்பார், சிலர் பார்த்திங்கன்னா அதை வாசல் வழியாக உட்பிரவேசியாமல் இருக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும். பாருங்கள், இயேசு என்றதான வாசல் வழியாக உட்பிரவேசியாத போடுறவங்களாம் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான்னு சொல்லி அங்கே அவர் சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராய இயேசு என்றதான அந்த வாசல் வழியாக நாம் பிரவேசித்து தான் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். இங்கே பார்த்திங்கன்னா அவன் அந்த பேழையில் பார்த்திங்கன்னா ஒரு திறந்த வாசலை உண்டாக்கி வைத்திருந்தான், பிரசங்கம் பண்ணான். ஆனாலும் பார்த்திங்கன்னா யாருமே போகவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சபையானது வாசல் திறந்திருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அந்த சுவிசேஷ வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் கேட்டு அந்த பேழைக்குள்ளாக வருகிறவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், அழிவிலிருந்து தப்பிக்கொள்வார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா இன்றும் கடின மனம் உள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். ஆனால் நம்முடைய நிலைமை சபைக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்கிறதா நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த வாசல் வழியாக பிரவேசிலைன்னா
அவங்க பார்த்திங்கன்னா ஆண்டவர் யாரையுமே பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பாவியையும் எப்படிப்பட்ட ஆளையும் பார்த்திங்கன்னா நித்திய அழிவுக்கென்று அவர் நியமிக்கவே இல்லை. யாரையுமே நித்திய அழிவுக்கென்று நியமிக்கவே இல்லை. யூதாசு கூட பாருங்கள் காட்டி கொடுத்தான். ஆனாலும் பாருங்கள் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும்னு அவர் ஆண்டவராக இயேசு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அதை தான் அவர் கடைசியாக சொன்னார் ஒழிய அவன் அவ்வளோதான் அழிஞ்சிருவான், அவனுக்கு இப்படிப்பட்ட நித்திய அக்கினி வரும், நித்தியத்தில் அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்லாம் அவர் எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஒரு நாளில் அந்த வசனமே அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நியாயம் தீர்க்கிறதாக காணப்படும். நம்ம என்னென்னா சொல்லலைன்ற ஒரு காரியம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பேழையானது பார்த்திங்கன்னா 2 விதமான விளைவுகளை உண்டாக்குவதை நம்ம நன்றாக அறியலாம். ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொன்னார். அதேமாரி பார்த்திங்கன்னா பேழையை உண்டு பண்ணி பிரசங்கம் பண்ணால் யாருமே போல. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நெருங்கிடுச்சு. அவர் சொல்கிறாரு நீயும் உன்னுடைய குடும்பமும் உள்ளாரப்போன்னு சொல்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா அவனும் அவனுடைய குடும்பமும் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சகல மிருகங்களையும் ஜோடி ஜோடியாலாம் சேர்த்துருன்றாரு. அவன் எவ்வளோ அறையெல்லாம் உண்டு பண்ணுனா அந்த அறையை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 அறைக்கு மேலேயே ஏதோ உண்டு பண்ணுனான்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில, ஆனால் அதுக்கு மேலேயே தான் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளை அவ்வளோ அறை எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடி மிருகமாக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொண்டு போனான். ஆனால் கடல்களில் உள்ளதான எந்த மிருகமும் அதுக்குள்ளார வரல. தண்ணீரில் உள்ளதான மிருகம் எதுவுமே அதில் வரல. மீதி எல்லாம் ஊர்வன நடப்பன எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளார வந்துச்சு. ஆண்டவர் தான் பார்த்திங்கன்னா கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளையை இந்த நானே வாசல் என்று சொன்னதான இந்த திறந்த வாசல் அடைபடும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ரட்சிக்கப்பட்டுள்ள நம்மளே முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய வருகை இன்னும் இருக்கும், இன்னும் நாள் இருக்கும், இன்னும் நாட்கள் செல்லுன்னு. ஆண்டவருடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வாசல் அடைபடும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை சகல காரியங்களும் நமக்கு என்னென்ன வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை இதை கண்டு நம்மளுடைய ஆவிக்குரித்தான ஜீவிதத்தில் நாம் எச்சரிப்பு அடையலைன்னா நம்மை காட்டிலும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பேழையானது பார்த்திங்கன்னா 2 விதமான காரியங்களை உண்டாக்கினது. அதாவது என்னென்னா ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. 7 நாள் மழை பெய்யல. அப்பவும் பாருங்கள் நீடிய பொறுமை உடையவராக இருக்கிறாரு. நோவாவுக்கு கூட அவனுடைய விசுவாசம் ஏதாச்சும் இதாக இருக்கும். என்னடா இது ஜலப்பிரளயம் வரும்னாருன்னு ஆனால் வரலன்னு. ஆனால் அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆனிச்சு. இரவும் பகலும் 40 நாள் பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சு. பேழை பார்த்திங்கன்னா மிதக்கப்பட்டது. பேழை இருக்க இருக்க பார்த்திங்கன்னா உயர்ந்து கொண்டே போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய பேழைக்குள் பிரவேசித்தவர்கள் எல்லாம் என்ன ஜலப்பிரளயம் எவ்வளோக்கு ஹெவியாக வந்துச்சோ, எவ்வளோக்கு அதிகமாக வந்து பேழையை தூக்கிக்கிட்டு மேலே கொண்டு போனிச்சா அவ்வளோக்காளோ தேவனோடு கூட வானத்தோடு கூட நெருங்கிட்டு போயிட்டே இருந்தாங்களே ஒழிய அவங்க யாருமே கீழேயே போல. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதே மாதிரி தான் தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளம் என்று சொல்லும்போது சோதனை, ஜனங்களுடைய பிரச்சனை, அநேக போராட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதுக்கு அடையாளமாக வெள்ளத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் என்று சொல்லும் பொழுது தண்ணீரை அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வரலாம், ஆவிக்குரியதான ஜீவியத்தை அழிக்கக்கூடியதான அநேக போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ தண்ணீர் போன்றதான அநேக காரியங்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். ஆனாலும் அது எல்லாம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை அப்படியே தேவனோடு ஒன்றித்து கொண்டு போவதற்காக, நம்மை உயர்த்தி கொண்டே போகும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த வெள்ளம் போன்றதான சோதனைகள் எல்லாம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, தேவனோடு கிட்டி சேருவதற்காக, தேவனோடு உயர்த்துவதற்காக. பாருங்கள் இந்த ஜலப்பிரளயம் ஒரு குரூப்பை பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போகுது, ஒரு குரூப்பை பார்த்திங்கன்னா அழித்துட்டு வருது. அன்பு தேவனுடைய பிள்ளைய பூர்வ பூமியையும் பார்த்திங்கன்னா தேவன் ஒன்றுமில்லாமல் அழித்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதே மாதிரி தான் பாருங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாட்கள் வெகு சீக்கிரமாக நெருங்கி கொண்டிருக்குது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரகசிய வருகையில் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டதான இந்த பேழைக்குள்ளாக இருந்து தேவனுக்கு பிரியமான காணப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா
7 வருட உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்தில் ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா அழிக்கப்படுவார்கள். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும். தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக இந்த பேழையை பாருங்கள், பேழை வெள்ளம் வந்து எல்லாம் இதானதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க பார்த்திங்கன்னா பேழைக்குள்ளார எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னா 1 வருஷம் 17 நாள் உள்ளாரே இருந்திருக்காங்க. நம்மளால் இருக்க முடியுமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளாரே ஒரு 4 மணி நேரம் நான் எப்படி உட்காந்துருப்பேன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரமை வச்சுட்டு வந்தோம். அது என்னென்னா டிவி போடுங்க நிச்சு. நான் சொன்னேன் கிறிஸ்தவ நிகழ்ச்சி தான் போடுவோம், வேறு எதுவுமே போட மாட்டோம், வேணால் பார்த்துக்கேன்னு. நான் எப்படி அதை பார்க்குறது நிச்சு? இதுக்காக வேண்டி சினிமாவை போட்டுட்டுனா நாங்கள் காலங்காலத்தில் போட்டுட்டு உட்காந்துட்ருப்போம். நான் எப்படி 4 மணி நேரமாக நான் எப்படி உட்காந்துருக்கிறதுன்னு இந்த மாதிரி கதையாக தான் இன்றைக்கி பாருங்க. நம்மளோட இது ஒரு வீட்டுக்குள்ளாரே நம்மளால் உட்காந்துருக்க முடியல. ஆனால் பாருங்கள் அவங்க பாருங்கள் எங்கே இறங்குறது, அவன் பார்க்குறதுங்க விட்டு பார்க்குறான், புறா விடுறான், காக்கா விடுறான், அது எல்லாம் ஜலப்பிரளயம் பார்த்திங்கன்னா வடியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் பாருங்கள் வடிந்த பிற்பாடு மறுபடியும் பார்த்திங்கன்னா தேவன் அவர்களை இந்த உலகத்துக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆளுகையை கொடுக்குறாரு. அந்த மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆண்டு கொள்ளுங்கன்றார். இதே மாதிரி தான் நம்மையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ரகசியவர்களை எடுத்துக்கொள்வார். அதுக்கப்புறம் உத்தர காலம் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியாய தீர்ப்பு உண்டாகும். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மை இந்த உத்தர காலத்துக்கு பிற்பாடு மறுபடியும் தேவன் இந்த பூமியிலே கொண்டு வந்து ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் 1000 வருடம் ஆட்சி செய்யுங்கள் என்று நமக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஆளுகை கொடுப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் வேண்டி அந்த ராஜ்யத்துக்காக வேண்டி நீங்கள் பிரயாசப்படுங்க. எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, நம்ம கைவிடப்பட்டவர்களாக போய்விடக்கூடாது. இவங்க பாருங்கள் மறுபடியுமாக இந்த உலகத்துக்கு வந்த பிற்பாடு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆளுகையை தராரு, எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கையளிக்கிறாரு. அதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா காய்கறிகளை தான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் மிருக ஜீவன்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னா அடித்து புசிங்கன்னு சொல்கிறாரு. ரத்தத்தை மாத்திரம் சாப்பிடாத, மற்றபடி என்னென்னா நடமாடுகிறவர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கையளிக்கப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதே மாதிரி தான் நமக்கும் பார்த்திங்கன்னா 1000 வருடம் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அரசாட்சி செய்வதற்காக தேவன் மறுபடியுமாக இந்த உலகத்தை பூர்வ பூமியை தேவன் மாற்றுவார். அதை தான் பார்த்திங்கன்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள் அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒரு சிறு பிள்ளை பார்த்திங்கன்னா பாம்பினுடைய பொந்துக்குள்ளார கையோடும், அது ஆனால் ஒன்றுமே தீண்டாது. அப்படி தான் பசுவும் கரடியும் ஒன்றா மேயும். அப்படிப்பட்ட நிலைமையில் தீங்கு செய்வார் ஒருவருமே கிடையாது என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்ம மறுபடியுமாக நம்ம சுதந்திரிக்க இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 வருட அரசாட்சி, இது சும்மா 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த பேழையாகி அந்த சபைக்குள்ளார அடங்கி இருந்து ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மை அந்த ரகசிய வரைக்கும் நம்ம ஆயத்தமாகும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் பாருங்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவன் விசுவாசத்தினாலே ஆரம்பித்து விசுவாசத்தினாலே நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீங்களும் நானும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக நாம் எல்லாரும் ஆயத்தமாகும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.